கூட்டணி அரசு தொடர்பாக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி, ஆனால் கூட்டணி அரசு என்பது குறித்து அதன் பின்னர் நாங்கள் முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கிறார். மற்றொன்று, இன்று தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது, எத்தனை இடங்களை கேட்பது என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்காக இன்று பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதும் கூட்டணி அரசை நாங்கள் வரவேற்கிறோம், ஆட்சியில் பங்கு என்பது எதிர்காலத்தில் வரப்போகிற அரசியல் காலத்தில் அவசியமானது என்று கூறியிருக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், நீங்கள் சொல்லுங்க சார், இந்த கருத்துக்கள் திடீரென முகிழ்த்து அது அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய இச்சைகளை வெளிப்படுத்துவதை தவறுன்னு சொல்ல முடியாது, இயல்பான ஒன்றுதான். ஆனா அதிமுகவில் தேமுதிகவோ அல்லது தினகரன் அவர்களோ கூறுவது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் மிகப்பெரிய ஏற்கனவே அல்ல. ஆனால் இது ஏற்கனவே நான் ஏன் குறிப்பிட்டு சொன்னா, திமுக பெரிய அழுத்தம் இருக்கு. கடந்த தேர்தல் 21 தேர்தல் கூட திமுக வெற்றி பெற்று வெறும் 7-8 இடங்கள் தான் கூடுதலா திமுக பெற்றிருக்கிறது. இந்த முறை பாருங்க, கமலஹாசன் சேர்க்கப்பட்டிருக்கார். இன்னும் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக எல்லோருமே கடந்த 2021 காட்டிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்பதற்கான வாய்ப்பு சொல்றாங்க. அப்போ நிச்சயமாக கூடுதல் இடங்களை கேட்கிற போது திமுக போட்டியிடுவதே மைனாரிட்டியா மாறுங்க. எனவே அங்க அந்த அன்னைக்கான அவங்க போட்டியிடுவதே வாய்ப்பு அப்படிங்கிற போது நிச்சயமாக அங்கே அந்த குரல் எழும்பலாம். ஆனா அதிமுகவில் மிக தெளிவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாட்டுல அதிமுக இதை சொன்னதும் இல்லை, சொல்லி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் இல்லை. எப்பொழுதெல்லாம் இந்த குரல் வருகிறதோ அப்போதெல்லாம் அதிமுக, ஏன்னா ஒரு நிலையான ஆட்சியை தர வேண்டும் தான் அதிமுகவுடைய உறுதியான எண்ணம். கூட்டணி ஆட்சியில் வருகிற போது நிச்சயமாக பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மக்களுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற ஏற்படும். எனவே அதிமுக சமரசமும் செய்யாதுங்க. அது யாரு சொன்னாலும் சரி, அது தினகரன் சொன்னாலும் யாரு சொன்னாலும் சரி, அதிமுக தெளிவான முடிவு எடுக்கும். அதாவது போட்டியிடுவது. அமித்ஷா 2 தடவை வந்தார். 2 தடவையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது கூட்டணி அரசா இல்லையாங்கிறது அவர் வட மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதை ஒட்டியே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகத்திலேயும் அது போன்ற கருத்துக்களை அவர் கூறுவதும், மற்றபடி அந்த கட்சியின் மாநில தலைவர்கள் அது போன்ற கோரிக்கைகளை கொடுக்காமல் அதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்திலும் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது, நான் கேட்குறது இப்போ ஏற்பட்டுள்ள அந்த சிக்கல் இல்லை, இது பொதுவாகவே இப்போ அண்டை மாநிலமான நம்ம கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ மற்ற மாநிலங்கள்லேயோ இந்த கூட்டணி அரசு ஆட்சியில் பங்கேற்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுகிறது. இங்கே அது ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டணி அரசுனாலே அவங்க ஒரு பெரிய எதிர்கட்சி மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளையே பார்க்கக்கூடிய நிலைமை ஏன் உருவாகுதுன்னு தான் கேட்குறேன். சரி, என்ன சார், தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு சித்தாந்த ஒற்றுமையை மற்ற மாநிலங்கள் உருவாக்குறாங்க. இப்ப நீங்க மேற்கு வங்காளத்தில் எடுத்துக்கங்க, அல்லது கம்யூனிஸ்ட் ஆண்ட போது, இப்ப நீங்க கேரளாவை எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிற போது, இப்போ சித்தாந்த உடன்படிக்கை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சித்தாந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு கட்சியில் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்து வேறு மாதிரி கொள்கை உண்டு. அப்போ இவர்களை சேர்த்து கொண்டு கூட்டணி ஆட்சி அமைப்பது சிரமம். ஏன்னா அவங்க ஒரு கொள்கை சொல்லுவாங்க, ஆளுகிற வாய்ப்பு பெற்ற ஒரு கட்சி சொல்லுங்க, வேற கொள்கை சொல்லுங்க. ஏன்னா அது பொருந்தாது. இப்ப நீ தினகரன் மிகச்சிறிய கட்சி, தேமுதிக மட்டும் விட்டுருங்க. இப்ப நீ பிஜேபி எடுத்துக்கங்க, பிஜேபி அப்படின்னு சொன்னா கூட அதிமுக பொதுமா இருக்காது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரியாக வராது. நீங்க திமுகவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நேர் எதிரான கொள்கை உண்டு, பல கொள்கை உடன்பாடு உண்டு, காங்கிரஸுக்கு உண்டு, மதிமுக ஒரே பொருத்தமான கொள்கை உண்டு, விசிகாவுக்கும் சில கொள்கைகள் உண்டு. அதையெல்லாம் முழுமையாக ஏற்று செயல்படுத்துவது நிச்சயமாக சங்கடமா இருக்கும் திமுக விரும்புது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஒருமித்த கருத்தோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒற்றை தலைமையில முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு அந்த கட்சி முழுமையான தன் பெரும்பான்மை நம்பி ஆட்சி இருந்தால் மட்டும்தான் அது முழுமை பெறும் 5 ஆண்டுகளை என்கிற அந்த எண்ணம் இந்த கட்சியில உண்டு, மக்களுக்கும் உண்டு. நம்ம ஆள்றவங்க ஒரு 2.5 வருஷம் 1 வருஷத்துல போயிடக்கூடாது. இப்ப நீ இந்தியாவில பல மாநிலம் சொல்லலாம், ஆனா தமிழ்நாடு அந்த சூழல் உருவாக்கவே இல்லை. எனவே அதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு உருவாக்காது. இல்லை, இங்கு வாக்காளர்களே அது போன்ற அந்த தேர்தல் முடிவுகளை ஒரு சார்பாகவே அந்த முடிவுகளை 2006 தவிர 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற போதும் அது காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியோட அந்த ஆட்சி, நீங்கள் கூறியது போல அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக திமுக ஆட்சி அந்த 2006 அது ஒரு கூட்டணி அரசு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்போலே தான் கணிந்திருந்தது.
அதற்கு பிறகு இப்போது கடந்த முறை பார்த்தாலும் 173 இடங்களில் போட்டிட்டு 123 இடங்களில் திமுக வெற்றி பெற்று அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் வந்து அதிகமான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வெளியிலிருந்தே ஆதரவு என்ற ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதில் வந்து இந்த போக்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தியதுன்னா இந்த விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் கடைசியாக நான் ஒரு அணுகுண்டு போடுறேன், அந்த அணுகுண்டு வந்து எல்லா கட்சிகளையும் ஆட்டி அசைக்கும் அப்படின்றாரு. அதுதான் கொஞ்சம் ஆட்டி அசைச்சிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா டிடிவி தினகரனும் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தும் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தால் கூட்டணி அரசை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர்கள் கூறியிருப்பதை பார்த்தால் வந்து அந்த கூட்டணி அரசியல் பங்கேற்பதை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியோட கூட்டங்களில் பலமுறை அதை சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு என்று கூறுகிறார்கள். ஆனால் பொதுவெளியில் அது தொடர்பாக பேசுவதில்லை. இதனால் ஒரு அதர் ஆப்ஷனாக இப்போ விஜய் கட்சி உருவாயிருக்கோம், ஆட்சியில் பங்கு, அந்த கூட்டணி அரசியல் பங்கு என்ற அந்த கோரிக்கைக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக மூன்றாவது வாய்ப்பாக இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்குதா இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கூட்டணியில் கூட பிரதான கட்சிகளை விடுங்க, மற்ற கட்சிகள் சிறிய அளவிலான கட்சிகளுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குல்ல சார்? இப்போ சார் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய அதிமுக திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே இதை பேசியிருக்கிறது. அவர்களால் மட்டும்தான் பேச முடிஞ்சிருக்கிறது. ஏன்னா ஏன்னு சொன்னால் அவர்களால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் வாக்கு வங்கி ஒன்று இல்லை. அதெல்லாம் அவங்க பேசுறாங்க. அந்த நிலையை உருவாக்குவதற்கு ஆட்சிக்கான ஒரு சாத்தியங்கள் உருவாக்குவதற்கு கூட்டணி வலுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி பேசுறாங்க ஒழிய பெரிய கட்சியிலான ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி ரெண்டு அதிமுக திமுக தான். அந்த இரண்டு கட்சியிலும் சொல்லாமல் வேறு யார் சொன்னாலும் பயன் இல்லை. இவர்தான் சொல்லணும். அவர்கள் சும்மா சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தேமுதிக சொல்றது, தேமுதிக 230 தொகுதி நீங்க வேட்பாளருக்கு ஆள் இருக்கலாம், கிடையாது. இப்ப டிடி ஆள் இருக்கலாம், கிடையாது. ஆள் இருப்பாங்க, அந்த ஒரு ஆளுக்கு ஓட்டு கிடைக்கும். அப்ப நீங்க விஜய் கட்சிக்கு எடுத்துங்க, அதே மாதிரிதான். இப்ப விஜய் கட்சிக்கு வந்து ஒரு 30% ஓட்டு இருந்து சொன்னா பேசினா குறைஞ்சு 20% ஓட்டு தான் சொன்னா பரவாயில்லைங்க. ஓட்டு வங்கி நிரூபிக்காத அந்த கட்சி, ஓட்டு வங்கி இல்லாத கட்சிகள், இவர்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது நகைப்புக்குரியதான் மாறுங்க. எனவே இது பெரிய கட்சி சொல்லாமல் இதுக்கான சாத்தியமே இல்லை. அந்த சாத்தியத்தை நிச்சயமாக தமிழக வருவதற்கான வாய்ப்பும் இல்லைங்க.